நம்மோட வீடு வாஸ்து சாஸ்திரம் படி கட்டி இருந்தாலும் சில நேரங்கள்ல நோய், பண கஷ்டம், சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அது வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல வைக்கக்கூடாத மரம், செடிகளை நம்ம வைக்கக்கூடாது. இத சொன்னா சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே என்னுடைய பதிவுல அகத்தியர் புனை சுருட்டு அப்படிங்கிற நூல்கள்ல எந்தெந்த செடிகள்ல வீட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 17 செடிகளை நான் சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இயற்கை நம்மளை அழிக்கிறது இல்ல, நாம தான் இயற்கையை அழிக்கிறோம் அப்படின்னு. உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா இயற்கையாக காடுகள்ல வளர்க்கக்கூடிய மரம், செடிகளை காடுகள்ல தான் வளர்க்கணும். அதை கொண்டுட்டு வீட்டுல வளர்க்கும் போது அதோட குணத்தை காட்டிடும். இப்ப காட்டுல இருக்கக்கூடிய விலங்கான சிறுத்தையை கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதோட குணத்தை காட்டி அது நம்மளையே அழிச்சிரும். அதே மாதிரி தாங்க, காட்டுல இருக்கிற செடி காட்டுல தான் இருக்கணும். காட்டுல இருக்கக்கூடிய கள்ளி செடியை கொண்டுட்டு வீட்டுல நட்டு வைக்கலாமா? அது மாதிரிதான் சில பேர் காடுகள்ல இருக்கக்கூடிய செடி, கொடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை வீட்டுல வச்சு அதை வளர்ப்பாங்க. ஆனா செடி, மரம், கொடி இதுக்கெல்லாம் இயற்கையாகவே சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்னு இருக்கு. எப்படி மனிதர்கள்ட்ட இருக்கோ அதே மாதிரி செடி கொடிகள்கிட்டையும் இருக்கு. மனிதனுக்கும் விலங்குக்கும் மட்டும்தான் உயிர் இருக்குன்னு இல்லைங்க, செடி கொடிக்கும் அதுக்கும் உயிர் இருக்கு. அப்படிப்பட்ட செடிகளையும் மரங்களையும் ஆராய்ந்துதான் நம்மளுடைய முன்னோர்கள் வாஸ்து சாஸ்திரம் வழியா இந்தந்த செடிகளை வீட்டுல வையி, இதை வீட்டுல வைக்காத, அது உன்னையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணங்கிறது பூக்கள்லயும் இருக்கும்பாங்க. அது மாதிரி இந்த செடி கொடிகள்ல இந்த மாதிரி தமோ குணம் இருக்கக்கூடிய செடி கொடிகளை வீட்டுல வைக்க கூடாது. சில இது சத்துவ குணமா இருந்தாலும் அதையும் வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அத்தி மரம் பார்த்தா ரொம்ப நல்லதுதான். அத்தி குச்சியே 108 மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது. ஆனா இந்த அத்தி மரத்தை அகத்தியரும் சொல்லியிருக்காரு, வீடுகள்ல வளர்க்க கூடாது. அத்திப்பழம் அவ்வளவு நல்லது, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அத்தி மரம் வீட்டுல வளர்க்க கூடாது. அதே போல நாவல் மரத்தையும் வீட்டுல வளர்க்க கூடாது. நாவல் பழம் சுகர்ல இருந்து நிறைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பழம் தான். அதோட பட்டை கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ ரீதியா நல்லது. ஆனா இது வீடுகள்ல வளர்க்க கூடாது. அடுத்தது வாஸ்து சாஸ்திரம் படி பாத்தீங்கன்னா இலந்தை மரம் வீட்டுல வைக்கவே கூடாது. இது எதிர்மறையான தாக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டுல வறுமையை கொண்டு வரும், தலைக்கு மேல கடன் ஏறிக்கொண்டே போகும் அப்படின்னு இந்த இலந்தை மரத்தை ஒருபோதும் வீட்டுல வைக்க கூடாது. இது அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது பனைமரம். வாஸ்து சாஸ்திரம் படி பனை மரத்தை வீட்டுல வளர்க்கவே கூடாது. அது வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா பணப்பிரச்சனையை கொண்டு வருவதோடு தீராத கடன் தொல்லையும் அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலமும் பாதிக்கப்படும். அதனால பனை மரத்தை உடனே பிடுங்கி எரிந்து விடுவது நல்லது. அடுத்தது புளிய மரம். இதை வீட்டுல வளர்க்கவே கூடாது. வீட்டுல பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குன்னா இதுதான் மெயின் காரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வீடு வாங்க போறோம்னா கூட அதுக்கு அருகில புளிய மரம் இல்லாத இடமா இருக்கணும். அடுத்தது தென்னை மரம். தென்னை மரத்தை வீட்டுல வளர்க்க கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. தென்னை மரத்தை வளர்க்கலாம், ஆனா அதை ஒற்றைப்படை எண்ணிக்கையில வளர்க்கவே கூடாது. அதனால பணம் தொடர்பான சிக்கல்கள் நமக்கு ஏற்படுத்தும். அதை ஜோடியா தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரச மரம். அரச மரம் ஒரு புனிதமானதுதான். அரச மரத்தோட அடியில விநாயக பெருமாள் இருப்பாரு. ஆனா வாஸ்து சாஸ்திரம் படி அரச மரத்தை வீட்டுல வளர்க்கவே கூடாது. இது பண வரவை குறைத்து விடும். இப்பெல்லாம் கார்டனிங் அப்படிங்கிற பேர்ல நிறைய மரத்தை வீட்டுல அதோட பழம் நமக்கு நல்லது அப்படிங்கறதுனால நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடறோம். அது மாதிரி ஒண்ணுதான் பேரிச்சம் மரம். பேரிச்சம் மரத்தை கூட இப்ப வீடுகள்ல வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது உங்களுடைய வீட்டுல இருந்தது அப்படின்னா பணத்தட்டுப்பாட்டை அதிகரிக்கும். இதுல சொல்லப்பட்டுள்ள மரங்கள், செடிகள் உங்க வீட்டுல இருக்கா? நீங்க எப்படி அதை உணர்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.